அந்தி மதிய நேரம் பசி கூடும் நேரம் பிரியாணி ஞாபகம் வந்து பசி ஜாஸ்தியாகும். அம்மா வேற கடைக்கு போயிருக்கு. நான் வேற சொல்லியிருக்கேன் இன்னைக்கு வேற லீவு. சிக்கன் தம் பிரியாணி இல்லை ஹைதராபாதி பிரியாணி இல்லைன்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், எது வந்தாலும் ஒரு பிடி பிடிக்க வேண்டியதுதான். ஆஹா, நினச்சி பார்த்தாலே வாயில் வச்சு வருதே. அப்படியே இருப்போம். இந்த மூடில் இருந்தால் தான் செம்மையாக இருக்கும். ப்ளூஸ் ஏசி பிடிச்சி போச்சா என்ன? இப்படி கால பெப்பர் பேனை நீட்டிட்டு மேலேயே பார்க்குறான். என்னதான் தெரியுது மேலே? ஆஹா, சரியான சந்தர்ப்பம். இவனை இப்போ விட்டோன்னா நம்ம பழிக்கு பழி வாங்க முடியாது. ஏதாச்சும் இவனை மாட்டி விட்டு 2 மிதி வாங்கி கொடுப்போம். ஆயா படுத்துட்டு பகல் கனவா காண்றேன். எள்ளி மௌனே, இன்னைக்கு உனக்கு இருக்கு. எம்மா இங்கே பாருமா, இவனை காலையிலே பார்த்தியா பகல் கனவை கண்டுக்கிட்டே எப்படி உட்காந்துருக்கான் அப்படின்ட்டு. நீ என்ன வேலைலாம் சொல்லிட்டு போன, எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் பாரு. இப்படியே நீ இவனை விட்டின்னு வச்சுக்குவேன், சரி வராது. ஒழுங்காக போய் என்னன்னு கேளு, 4 மிதி. இவரு இவ்வளோ ஜாலியாக ஆயா படுத்துருக்கா. சனியார் வந்தால் இவனுக்கு தான் வாழ்வு. என்னையும் வச்சிருக்கே நீ. எப்போ பார்த்தாலும் வீட்டு வேலை பண்ணு, கூட்டு பெருக்கு, பாத்திரம் கழுவு, துணி துவை, துணியை காயப்போடு, துணியை எடு அப்படின்ட்டு. இவனை ஏதாச்சும் சொல்லு. இன்னைக்கு நீ இவனை ஏதாச்சும் பண்ணலன்னு வச்சுக்குவேன், அவ்வளோதான். நான் ஒன்றை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். அடப்பாவி, என்ன இந்த பையன் எப்படி வீட்டில் இருந்தால் பொறுப்பாக இருப்பானு அப்படின்னு சொல்லிட்டானே வீட்லேயே உட்கார வச்சுட்டு போகிறது. இப்படி எந்த வேலையும் பண்ணாமல் இப்படி உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணுறது இவனை? மாட்டிக்கிட்டான் பம்பரை கட்ட மாட்டேங்க. இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட வேண்டியதான். அப்படியே ஏற்றிக்கிட்டு நீ இப்படியே சாக்கிலேயே பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், ஒன்றும் ஆகாது. கிளப்புவோம் கோவத்தை. மிதி 2 மிதி, அடி 2 அடி, கை காலில் கடிச்சு விடு. அப்போதான் இதெல்லாம் வேலைக்கு ஆகும், சரியா? அப்படித்தான் சந்திரமுகியா மாறு. என்ன இங்கே வந்து தடவி கொடுக்குறியா அவனை? நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவனை அடிச்சு எழுப்புறேன்டி. பார்த்து எந்திரிச்சிட போகிறான். நான் இருக்கிற கோவத்தில் 1-2 மிதி மிதிச்சிடும். பார்த்துக்க, இப்படி ஓயாமல் மக்கள் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ பண்ணு, சரியா? அடிச்ச இப்போ பார்த்தியா, இப்படி தான் அடிக்கணும். எந்திரிக்க வைக்கணும்னா அதை விட்டு தடவி கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்க. போ, இப்போ 4 மிதி. ஏம்மா அடிக்கிறேன்னா? அவதான் அடிக்கிறான்னா நீ எதுக்கு என்ன அடிக்கிற பிடிச்சி? அப்புறம் என்ன, காலையில இப்படி உட்காந்து பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன். உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்னம்மா சொன்னேன்? அது இப்போ என்கிட்டே கேட்குறியா? கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தியா? வீட்டில் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்தோன்னு போகலான்னு உட்காந்துருக்கேம்மா. ஏன் வீட்டை கூட்டிட்டு கடைக்கு போயிட்டு வந்தா வீட்டை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்களா என்ன? சரி இரு, எதுவும் பண்ணாத, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எதையாச்சும் ஒழுங்கா வாங்கிட்டு வருவியா? இல்லைம்மா, நீ சொன்ன மாதிரி கூல் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம். என்னம்மா என்ன பயமுறுத்துற? போதும், இப்படி இருந்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு வழியாக ஆக்கிடுவ போல் இருக்கு. என்னையும் நார்மலாக 1-2 மிதி மிதிச்சா தான் சரியா வரும். இனிமே ஒழுங்கா வேலையை பார்க்கலன்னா அவ்வளோதான். சரிம்மா. அண்ணா, கூல்ட்ரிங்க்ஸ் என்னென்ன இருக்கு? உனக்கு என்ன வேணும்ப்பா? என் கடையில் எல்லாமே இருக்கே, எல்லாமே கிடைக்கும். என்ன கூல்ட்ரிங்க்ஸ் கிடைச்சாலும் சில்லுன்னு இருக்கே. என்ன வேணும் உனக்கு? சொன்னப்பாங்கம்மா, கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் வேலைக்கு. அப்படியே ஒரு மாசா சூப்பராக இருக்கும். ஓகே, சரி, ஒரு 7 அப், ஒரு மாசா 2 கொடுங்க. ஐஸில் வச்சதா ஐஸில் வைக்காததா? சில்லுன்னு கொடுங்க.
வெயிலுக்கு நல்லா இருக்கும். சிறுசா பெருசா? மீடியமாகவே கொடுங்க. மஜா அப்படி. இந்த 7 எவ்வளோண்ணே? இது 40, 60, 100 ரூபா கொடு. சரி இந்தாங்க பிடிங்க. அம்மா இந்தாம்மா, நீ சொன்ன 2ஐயும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னடா இது 2 சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் 1 லிட்டர் வாங்கிட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிடும்? அப்புறம் வச்சு குடிச்சிருக்கலாம்ல மெதுவா. நீ சும்மா இரு. நான் வாங்கிட்டு வந்ததே பெருசு, இதில் சின்னது பெருசு அப்படின்ட்டு. போ உள்ள கொண்டு போய் வச்சு. ஆமா, நீ எதுக்கு எடுத்தாலும் என்னையும் சத்தம் போடு, அவனை ஒன்றும் சொல்லாத. வெயில் காலமாச்சே, பெருசு வாங்கிட்டு வந்துருந்தா நம்ம கொஞ்சம் வச்சு வச்சு சாப்பிட்ருக்கலாமே அப்படின்னா உனக்கு எதுக்கே இதாகுது. அவனை எதுவும் சொல்லிடக்கூடாதே. இந்தா அப்படி ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வை. இவர் சில்னஸ்லாம் போயிடுது. அடிங்கோங்காங்கோ, ஏன் நீ கொண்டு போய் வைக்க மாட்டியா என்ன? எதுக்கு நான் தான் வேணுமா? வேணா கொண்டு போய் வை, இல்லைன்னா நானே இங்கே வச்சு குடிச்சுக்கிறேன். இந்த பிறகு சண்டை போடாதீங்க. நீ கொண்டு போய் இல்லை வை. இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. ஏதாச்சும் பண்ண மாட்டோம். அப்போ எங்கே ஓடிடுவான்? விடு. என்ன இது? இது என்ன ஃபுல்லாக இருக்கு? இது முக்காதான் இருக்கு. ஒருவனை குடிச்சிருப்பானோ? ஆஹா, செம்ம சான்ஸு. இப்போ பாருடி மௌனே, உன்னை பொழக்க வைக்கிறேன். ஏண்டி ஏன் இப்படி பேய் மாத்திரி கத்துற? இங்கே தானே இருக்கேன், ஓடியா போயிட்டேன். இங்கே பாரு, உன் பையன் பண்ணி வச்சிருக்க லட்சணத்தை. என்ன புதுசா ஏதோ குண்டை தூக்கி போட போறா போல் இருக்கேன். என்ன ஏதாச்சும் எக்ஸ்பைரி ஆனது, இல்லைன்னா வேற ஏதாச்சும் வாங்கிட்டு வந்துட்டானோ? இப்போ என்னடி? ஏம்மா, இவ ஏதேதோ பிளான் பண்றா போல் இருக்கு என்னை மாட்டி விடுறதுக்கு. இவ சொல்றத எதையும் நம்பாத, பார்த்துக்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான் பாரு. சரி சொல்லித்தல. என்ன? இங்கே பாரு, மாஜா ஃபுல் பாட்டில் இருக்கு. 7 பாரு, முக்கால் பாட்டில் தான் இருக்கு. 1/4 பாட்டில் இப்போ குடிச்சிட்டு வந்துட்டான். ஐயோ அம்மா, நான் எதுவும் குடிக்கல. அது கடைக்காரன் கொடுத்ததே அப்படித்தான். நீ இப்படி சொன்னீங்கன்னா நாங்கள் நம்பிடுவோம்மா. நீ இப்படி போய் சொன்னேன்னு வச்சுக்கவேன், கடைக்காரன்கிட்டயே போய் கேட்போம். அதுக்கப்புறம் அவனும் சேர்ந்து 2 மிதி மிதிப்பான். பார்த்துக்க, ஒழுங்கா ஒத்துக்க. நீ தானே குடிச்ச? என்ன குடிச்சியா? இதை வீட்டுக்கு ஆளுங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி தானே வாங்கிட்டு வர சொன்னது ஒன்று. இதை இப்படி பாதி பாட்டில் குடிச்சு வச்சிருக்கேன். எம்மா, நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் குடிக்கவே இல்லை. பார்த்துக்க, இந்த பாட்டில் இருந்ததே அவ்வளோதான். அப்படியா? சரி, கடைக்காரன்ட்ட போய் கேட்போம்மா. வா வா, போய் கேட்போம். எம்மா, நீ வாம்மா, போய் கேட்டு வருவோம். எதுக்கு? அங்கே போய் நான் அசிங்கப்படுறதுக்கா இவன் குடிச்சதுக்கு? அம்மா, நான் குடிக்கவே இல்லை. வேணா நீ வா, போய் கடைக்கார்ட்ட போய் கேட்டு வருவோம், ஏன் முக்கால் பாட்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா சொல்கிற? சரி வா போவோம். அவன் மட்டும் ஏதாச்சும் இல்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டோம். அவனும் சேர்த்து 2 பேரும் மிதிக்கிறானா? இன்னைக்கு ஒரு செம்ம ஆக்ஷன் பிளாக் இருக்கு. அண்ணா அண்ணா. என்னப்பா தம்பி, என்ன பாட்டில் இப்போ தான் வாங்கிட்டு போனேன், அதுக்கெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நாங்கள் விற்றதை ரிட்டர்ன்லாம் வாங்குறதில்ல தம்பி. அது இல்லைண்ணே, இங்கே பாருங்க, மாஜா ஃபுல்லாக இருக்கு. 7 முக்கால் பாட்டில் தான் இருக்கு. என்ன நீங்கள் குடிச்சு வச்சது தூக்கி என்கிட்ட கொடுத்து அதை காசாக்குறீங்களா? ஏய், நாங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டோம்டா தம்பி, ஏன் இப்படி பேசுகிற? அப்போ இது ஏன் முக்கால் பாட்டில் இருக்கு? இங்கே பாருங்க, எங்கள் வீட்டில் இதை சொல்லி என்னை திட்டுறாங்க, அடிக்க கூட வர்றாங்க. ஒழுங்காக இங்கே முழு பாட்டில் கொடுத்துருங்க, இல்லைன்னா எனக்கு 2மே வேணாம், காசு கொடுங்க. நாங்கள் விற்றதெல்லாம் ரிட்டன் வாங்குறதில்ல. நீயே குடிச்சிருப்ப, நீ குடிச்சிட்டு இங்கே வந்து முக்கால் பாட்டில் இருக்குது, அரை பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்கிற? நான் எதுவும் குடிக்கல. இங்கே பாருங்க, மூடி கூட அப்படியே இருக்கு. என்ன சின்ன பையன் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தேன்னு பிரியா, ஒழுங்கா வேற ஏதோ கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான். பார்த்துக்க ஒன்று. என்ன எம்மா இல்லைம்மா, பொறுமை, ஏன் இப்படி கத்துற? ஆமாம், நீ பண்ண வேலைக்கு கத்தாம அப்புறம் என்ன உன்னை கொஞ்சுவாங்களா? இருமா, நான் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன். தம்பி, அந்த பாட்டில் கூட பாருங்க, மூடியெல்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணல, நீங்கள் கொடுத்தது அப்படியே இருக்கு. ஆமாம், மூடி எதுவும் ஓப்பன் பண்ணல, அப்புறம் இப்படி முக்கால் பாட்டில் தான் இருக்கு. அண்ணே, ஒரு 7 கொடுங்கண்ணே. இருப்பா, இங்கே ஜெவன பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ வேற வந்து.
ம் செவன பஞ்சாயத்தா ஏன் என்னாச்சு? இங்கே பாரு, சேவனுக்கு வந்து முக்கால் பாட்டில் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டையை போடுறானுங்க. நான் அப்படியே தான் கொடுத்தேன். புதுசாக இருந்தது. ஏதோ நான் குடிச்சு வச்சதை விற்கிற மாதிரி வந்து குடும்பம் வந்து என் கூட சண்டை போடுது. ம் ஆமாம். அப்போ மாச்சா மட்டும் ஏன் ஃபுல்லாக இருக்குது? அது முக்கால் பாட்டில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் குடிச்சு வச்சு தானே என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. ஏய் ஏய் இருங்கப்பா. ஓ இதான் உங்களோட பிரச்சனையா? என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்க. செவனுக்கு வந்து கார்பனேட் ட்ரிங்க்கு, மாச்சா வந்து நான் கார்பனேட் ட்ரிங்க்கு. அதனால தான் அது ஃபுல்லாக இருக்குது, இது முக்கால் பாட்டில் இருக்குது. ம் அப்படின்னா? ம் உங்களுக்கு புறமையாக சொல்கிறேன் பாருங்க. செவனுக்கு வந்து கேஸ் இருக்குமா? நீங்கள் குடித்தோடனே ஏப்போ வருமா? அதான். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முக்கால் பாட்டிலில் செவனப்பும் கொஞ்சம் கேஸும் இருக்கும். முழுசாக ஊற்ற மாட்டாங்க. அதில் முழுசாக ஊற்றினோன்னா வெயில் காலத்தில் வந்து கேஸ் விரிவடையும். அப்படி விரியும் விடும்போது பாட்டில் டமால்னு வெடிச்சிடும். அதனால தான் அதில் முக்கால் வாசி செவனப்பும் மீதம் கேஸும் இருக்கும். இந்த மாஜாவெல்லாம் கேஸெல்லாம் இருக்காது. அதனால் அதில் எதுவும் ஆகாது. அதனால் ஃபுல்லாக அதில் மாஜா ஊற்றி வச்சுருப்பாங்க. ஓஹோ அப்படியா? சரி சரி, அதனால தான் இந்த முக்கால் பாட்டில் இருக்கா? ஆ என்ன புதுசாக கதை விடுறீங்களா? போங்க வேறு பாட்டில் கொண்டு வாங்க பார்ப்போம். ம் இந்தா இன்னொன்று கொண்டு வந்துட்டேன். இதுவும் அதே அளவு தான் இருக்குது. பார்த்துக்க தம்பி, நீயும். அடா ஆமாம். ம் என்ன ரெண்டுலையும் ஒரே அளவாக இருக்கு? ஒருவேளை சும்மா கோவப்பட்டோமோ தம்பி மேலே? சரி கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்தாங்க நீங்கள் கேட்ட 7 up. இருக்கட்டும், இதில் என்ன இருக்குது?